ஆறாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம். அலகு 4 தாவரங்கள் வாழும் உலகம். நாம் வாழும் உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டது. உயிரினங்களின் வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் உயிரியல் ஆகும். தாவரங்கள் தங்களுக்குரிய உணவை தானே தயாரித்து உடல் வளர்ச்சி அடைந்து மற்றும் இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் உணவாக, மருந்தாக, வாழ்விடமாக பயன்படுகின்றன. தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். நமது உடலில் பல உறுப்புகள் இருப்பது போல தாவரங்களுக்கும் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளன. தாவரங்கள் அமைப்பிலும் நிறங்களிலும் வேறுபட்டாலும் அவை ஒரு சில பண்புகளில் ஒத்துள்ளன. அதாவது பெரும்பாலான தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதன் வேரானது நிலத்திற்கு கீழேயும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். படத்தில் காண்பது போல பூக்கும் தாவரங்கள் 2 முக்கிய பாகங்களை கொண்டுள்ளன. அவை தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு. வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சாகும். வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. வேர் மூடி அதன் நுனி பகுதியில் உள்ளது. வேர் நுனிக்கு சற்று மேல் பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. வேர்கள் நேர்புவி நாட்டம் உடையவை. தாவரங்களின் வேர் தொகுப்புகள் 2 வகைப்படும். அவை ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு.